இந்த தேன் சேர்ந்த மூலிகைகளாக நம்ம பயன்படுத்தும் போது மினிமம் 1 இயர் முடிக்க நம்ம பயன்படுத்தலாங்க. இப்போ தேன் சேர்ந்த மருந்துகளை 1 இயர் முடிக்க நீங்கள் தாராளமாக பயன்படுத்த முடியும். அந்த வகையில் பயனுள்ள சில மருந்துகளை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். முதல்ல நான் ஷேர் பண்ணுறது இஞ்சி தேனூரல். ஆமாங்க, இந்த இஞ்சி தேனூரல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, இருதய நோய் வந்தவங்க, ஹைப்பர் டென்ஷனால் உள்ளவங்க, இரத்த அணுக்கள் பாதிக்கிற நோய் நிலைகளில், ப்ளீடிங் டிஸார்டரில், அனீமியாவில் தாராளமாக நீங்கள் இஞ்சி தேனூரல் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக இஞ்சி தேனூரலில் அந்த இஞ்சி நிறையா சேர்ந்து பயன்படுத்தும் போது நம்மளோட உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல் வராமல் தடுக்க முடியும். தென் இஞ்சி தேனூரல் ஒரு காயக்கற்ப மருந்துனால நம்ம உடம்பை ரீஜென்ரேட் பண்ணுறதுல முக்கியமாக இது பயன்படுது. அதுக்கடுத்து நெல்லிக்காய் தேனூரல். நெல்லிக்காய் தேனூரல் வந்து நம்ம உடம்புல முக்கியமான கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்ணுறதுல, நம்மளுடைய லிவரை ஹெப்படோ ப்ரொடெக்டிவாக செயல்படக்கூடியது, லிவரை பாதுகாக்கிறதுல, முக்கியமாக ஹேர் க்ரோத் ஆகுறதுல, தென் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல இந்த நெல்லிக்காய் தேனூரலை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். அதற்கடுத்து பூண்டு தேனூரல். முக்கியமாக பூண்டு சேர்ந்த பூண்டு தேனூரலாக பயன்படுத்தும் போது அதே ஹார்ட் டிசீஸ் வந்து வராமல் தடுக்க முடியும், ஹைப்பர் டென்ஷன் வராமல் தடுக்க முடியும், ஒபிசிட்டி வராமல் தடுக்க முடியும். முக்கியமாக பூண்டு தேனூரல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய அந்த பாக்டீரியல் டான்சிலைட்டிஸை குறைக்கிறதுல, அந்த டான்சில் வீக்கத்தை சொல்லிங்கை குறைக்கிறதுல, டான்சிலை சுற்றி அப்ளை பண்ணலாம். த்ரோட் பெயின் இருக்கும்போது தொண்டையை சுற்றி அப்ளை பண்ணும்போது நல்ல அந்த வீக்கம் வலியெல்லாம் குறைஞ்சி டான்சிலைட்டிஸ் சரியாக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பூண்டு தேனூரல் டான்சிலைட்டிஸில் பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து கடுக்காய் தேனூரல். இந்த கடுக்காய் தேனூரல் வந்து பார்த்திங்கன்னா கிரானிக் ஆல்கஹால், அதாவது நிறையா ஆல்கஹாலிக் அடிக்ஷனாக உள்ளவங்க, தென் வந்து லிவர் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க, ஹெப்படைட்டிஸ் வந்தவங்க, தென் பேன்க்ரியாஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க, தென் நுரையீரல் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கடுக்காய் தேனூரலை எடுத்துக்கலாம். கடுக்காய் தேனூரல் மாலை நேரத்தில் தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக உங்களோட அந்த லிவர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதில், லங் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதில், பேன்க்ரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதில் இந்த கடுக்காய் தேனூரல் உதவியாக இருக்கும். அதற்கடுத்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து எம்ஐ வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய டைம் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் ஆஞ்சியோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களோட ட்ரீட்மெண்ட்டோட மெடிசனோட டயட்ரி ரெஜிமெண்ட்டாக பேரிச்சங்காய் சேர்ந்த தேனூரலை நீங்கள் பயன்படுத்தலாம். இதுவும் சித்த மருத்துவமனைகளில் கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு ஹெல்த்தியாகவே ஃபீல் பண்ண முடியலை, ரொம்ப லீனாக இருக்கேன், எனக்கு படபடப்பு வருது, ஒரு இன்டர்வியூ போனால் கூட அதை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியலை, தைரியமே வரமாட்டேங்குன்னு சொல்கிறவங்க கரிசாலை சேர்ந்த தேனூரலை வந்து பயன்படுத்தலாம். காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் கரிசாலை சேர்ந்த தேனூரல் பயன்படுத்துங்க. அதுக்கடுத்து கிரானிக் பிராங்கைட்டிஸ், ஆஸ்துமா வந்தவங்க குப்பை மேனி சேர்ந்த தேனூரல், மேனி தேனூரல்னு இருக்குது, இதை பயன்படுத்தலாம். ஈவன் தோ டியூபர்குலோசிஸ் வந்தவங்க கூட இந்த மேனி தேனூரலை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு எக்ஸ்பெக்டரண்ட்டாக இருந்து நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் வெளியேற்றிட்டு உங்களோட லங் ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ணுறதுல, லங் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுல உதவியாக இருக்கும். அதுக்கடுத்து வாயில் உண்டாகக்கூடிய ஆப்தஸ் அல்சரை குறைக்கிறதுல, நாள்பட்ட வாய்ப்புன்னு வந்தவங்க வெங்காரம் சேர்ந்த வெங்கார மதுவை வந்து பயன்படுத்தலாம். வெங்கார தேனூரலாக கிடைக்கும். இதுவும் வாய்ப்புன்னு வராமல் தடுக்கிறதுல உதவியாக இருக்கும். ஸோ தேன் சேர்ந்த மருந்துகளை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள்.